வரலாற்றில் தீரன் சின்னமலை அவர்களுடைய வரலாறு ஒன்று. அந்த வகையில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட சின்னமலையின் புகழ், மாவீரன் தீரன் சின்னமலையின் புகழ். போட்டோ எடுத்துக்கிறேன். நீங்கள் போய்க்கு. மாவீரன் தீரன் சின்னமலையின் புகழ், மாவீரன் தீரன் சின்னமலையின் புகழ். இன்று வீரம் மண்ணிற்குள் புதைந்த தினம். தீரன் சின்னமலை அவர்களினுடைய 221வது நினைவு தினத்திலே கோவை மாநில கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய சொந்த இடமான VKK மேனன் ரோட்டில் அமைந்துள்ள இந்த இடத்திலே மாவீரனார் அவர்களுக்கு அஞ்சலியானது பேரவையின் சார்பாக நடக்கிறது. இந்த அஞ்சலியிலே பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணன் SP ராஜேந்திரன் அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கொங்குதே தேவராஜ் அவர்களும் மற்றும் பல நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி இதோ கொங்குகே தேவராஜ் அண்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார். மாவீரன் தீரன் சின்னமலையினுடைய 221வது நினைவு நாளை முன்னிட்டு கொங்கு மண்டலமாம் கோவையிலே இது அமைந்திருக்கின்ற எங்களுடைய சொந்த அலுவலகத்திலே இன்று காலை முதல் நிர்வாகிகள் முதல் பொதுமக்கள் வரை தொடர்ந்து இங்கே அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்சலியானது ஒட்டுமொத்த இந்த நாட்டிற்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தீரன் சின்னமலை என்ன நினைத்தாரோ அதை செயல்படுத்துகின்ற விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மக்களுடைய பணியாகட்டும், பொதுவான ஒரு பிரச்சனைகளாகட்டும், இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஆளுகின்ற அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு கோரிக்கையாக வடமாநிலத்தில் இருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவில் வைத்து கொள்ளும் விதம் ஒன்று. அதே மாதிரி தென் மாவட்டங்களிலே இந்த கொங்கு பகுதியிலே சுதந்திர போராட்ட வீரர்களை ஒரு விதமாக வைத்து கொண்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். வடமாநிலத்திலே இருக்கக்கூடியவர்கள் நினைவு நாளில் அரசு விடுமுறை. ஆனால் இங்கு தனி ஒரு மனிதனாக போராடி ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக அவர் இழந்ததை நாங்கள் மறக்க முடியாமல் இன்று 221வது பிறந்தநாளை கொண்டாடின நினைவு நாளை நாங்கள் துக்கமாக கொண்டாடினாலும் கூட அந்த நினைவு நாளை போற்றுகின்ற விதமாக விடுமுறை விடுப்பதில்லை. சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தீரன் சின்னமலையினுடைய திருவுருவச் சிலை நிறுவ வேண்டும். இந்தியாவெங்கும் இந்த இவருடைய நினைவு நாளை அஞ்சலி செலுத்தும் விதமாக விடுமுறை விட வேண்டும். இந்த மாதிரி நினைவு நாளிலே ஒட்டுமொத்த மக்களுக்காக அனைத்து நூல்களிலும் பாடத்திட்டமாக இந்த தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு போராட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் புத்தகத்திலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக போடுகிறார்கள். ஆனால் வீரம் கொளிந்த இந்த தீரன் சின்னமலையுடைய வரலாறை மறைக்கப்படுகிறார்கள். ஆகவே கண்டிப்பாக தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து இந்தியாவெங்கும் நீங்கள் புத்தகத்திலே வடிவமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த கொங்கு வேளாளர் சமுதாயம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக இந்த ஜாதியினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஜாதி வாரி கணக்கெடுத்து ஜாதி வாரிக்குண்டான இடஒதுக்கீட்டை மறுசீரமைப்பு செய்து யாரும் எந்த இழப்பும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் எல்லாம் பிரித்து இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் மலரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இப்போது ஆளக்கூடிய முதல்வரிடத்திலே வைக்கும் கோரிக்கை கோவையிலே தீரன் சின்னமலை சிலை நிறுவித்தர வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம். தீரன் சின்னமலையுடைய 221வது ஆண்டு நினைவு தினத்தை இன்று நாங்கள் கோவையிலேயே எங்களுடைய அலுவலகத்தில் அனுசரித்தோம். வருடா வருடம் நாங்கள் எல்லோரும் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட இடமான சங்ககிரிக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் வாழ்ந்து மறைந்த இடமான ஓடாநிலைக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு வருவோம். கடந்த 2-3 வருடங்களாக எங்களுடைய அலுவலகத்தையே இங்கே திறந்திருப்பதன் காரணத்தினாலே இங்கே அவர் திருவுருவ படத்தை வைத்து நாங்கள் இங்கே அஞ்சலி செலுத்தி வருகிறோம். தீரன் சின்னமலை என்று சொன்னாலே ஒவ்வொருவருக்கும் இரத்தம்
கொதிக்கும். அந்த அளவுக்கு அவருடைய வீரம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதை அவ்வளவு தூரம் அவர்களை வெளிப்படுத்தி கொண்டு வரவில்லை என்பதே எங்கள் வருத்தக்குரிய விஷயம். தீரன் சின்னமலை தனி ஒரு ஆளாக எந்த கோட்டை குத்தலும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வென்று வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையவே திருமணம் கூட செய்யாமல் இந்த சமுதாயத்துக்காகவே இந்த நம்ம நாட்டுக்காகவே வாழ்ந்த வீரர். அவருடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக இங்கே தமிழ்நாட்டிலே அவருடைய நினைவு தினத்தன்று லீவு விட வேண்டும் என்றும் அண்ணன் உங்கள் தேவராஜ் அண்ணன் சொன்னது போல கண்டிப்பாக லீவு அறிவிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அவருடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக பாட புத்தகங்களிலே அவருடைய வரலாற்றை வெளியிட வேண்டும். குழந்தைகள் அதை படித்து அந்த தீரன் சின்னமலையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வருங்கால சந்ததியருக்கு தீரன் சின்னமலை எந்த அளவு பாடுபட்டார், எந்த அளவு போர் புரிந்தார், எவ்வளவு தூரம் இங்கே ஆங்கிலேயர்கள் விரட்டி அடித்தார், பீரங்கிகளையெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்தது என்றாலும் கூட அதை எடுத்து அவர்களையே நோக்கி சுட்டு ஆங்கிலேயர்களை கொன்று புதைத்த அவருடைய வரலாற்றை அத்தனை பேரும் அறியும் வண்ணம் இந்த மாநில அரசும் மத்திய அரசும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தீராத அவா. அதே போல் கோவையிலே தீரன் சின்னமலையினுடைய சிலை வைக்க வேண்டும் என்று பல அரசாங்கங்களிடம் வந்த தமிழ் அரசும் சரி மத்திய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றோம். ஆனால் ஒரு அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. இதேபால் போய் கொண்டிருந்தால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அவருடைய சிலையை இங்கே நிறுவ நாங்கள் முற்படுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.